திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தூண்ல தீபம் ஏற்றலான்னு இரு நீதிபதிகள் அமர்வும் தனி நீதிபதியோட உத்தரவை உறுதி செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க நாம தொடர்ந்து கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பை முழுமையா தெளிவா ஒரு முறை பதிவு பண்ணுங்க. அதாவது இன்று காலை நீதிமன்ற நேரம் துவங்கியவுடன் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு தீர்ப்பை வாசிக்க துவங்கியது. தீர்ப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தீர்ப்பு வாசிப்பது, அதாவது ஃபர்ஸ்ட் பிரேயர் சொல்லும் போது, அது தீர்ப்போட இது சொல்லும் போது கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் 2-3 பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போதே தீபமேற்றும் விவகாரத்துல திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபமேற்றும் விவகாரத்துல பொது அமைதி சீர்குலைய காரணமாக இருந்தது தமிழ்நாடு அரசுதான் அப்படின்றத இதா சொல்லிட்டாங்க. இந்த இதுல பிரச்சனைகள்லாம் மொத்தமா ஏற்பட்டதுக்கான காரணங்கள் தமிழ்நாடு அரசு மூலமாகத்தான் இந்த காரணங்கள் ஏற்பட்டது அப்படின்றத சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீபமேற்றும் இது இந்த விவகாரம் அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படக்கூடாது அப்படின்னு அரசுக்கு ஒரு அறிவுறுத்தல் இந்த தீர்ப்பிலேயே கொடுத்துட்றாங்க. அதை இந்த அரசியல் காரணங்கள் மூலமா செயல்பட்டுச்சு அரசு, அப்படிலாம் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுபோக தீபத்தூண் என்பது தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடம். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துலதான் இந்த சொல்லப்படுற தீபத்தூண், மலை உச்சியில சொல்லப்படுற அந்த தீபத்தூணானது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த தீபமேற்றும் தூண் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வாதத்துல எல்லாம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இது தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. அதனால அந்த தீபத்தூண் இருக்கும் இடத்தை தர்காவிற்கு இடையூறு ஏற்படாத வகையில், தர்காவுக்கு வர்றவங்க போறவங்க இல்ல தர்காவோட எதுக்கும் இடையூறு ஏற்படாத வகையில் மாற்றுவது குறித்து பரிசீலனை செய்ய பல தீர்ப்புகள், முந்தைய காலங்கள்ல நிறைய தடவை கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த கோர்ட்ல நிறைய தீர்ப்புகள், இந்த மாதிரி நிறைய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த உத்தரவுகள் 2-3 சுட்டி காமிச்சிட்டு இந்த மேல்முறையீட்டு மனுக்கள், அதாவது இந்த விவகாரத்துல பார்த்தோம்னா, தனி நீதிபதி GR சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்ன அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரிதான் இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சார்பா, அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பா, அப்புறம் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அரசு சார்பாகவும் போடப்பட்டுச்சு. அது போக பல்வேறு எதிர்மனுதாரர்கள் இணைஞ்சாங்க இதுல. அப்புறம் தர்கா தரப்புல இருந்தும் இருந்தாங்க, வக்பு வாரிய தரப்புலையும் வாதங்கள்லாம் கேட்கப்பட்டுச்சு. இப்படி அனைவரோட தரப்பு மனுக்கள், அந்த மேன்முறையீட்டு மனுக்கள் அனைத்தும் முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பு போக, அதாவது எப்படின்னா, இந்த தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை தான் எதிர்த்து இந்த மேல்முறையீட்டு மனுக்களானது போடப்பட்டுச்சு. அப்ப தனி நீதிபதி GR சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவு செல்லும் அப்படின்றதான் இதுக்கு காரணம், இதுக்கு அர்த்தம். அதாவது தனி நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன அவரோட உத்தரவுல பிறப்பு சொல்லியிருக்காரு, அவரோட இதுல இந்த விவகாரத்துல இந்த வழக்கு வந்ததே எப்படின்னா, ராம ரவிக்குமார், மதுரை எழுமலையை சேர்ந்த ராம ரவிக்குமார்ன்றவர் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்குல திருக்கார்த்திகை அன்று திருக்கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு அவரு. அது நீதிமன்ற நடைமுறைப்படி சிங்கிள் ஜட்ஜிட்ட தனி நீதிபதிட்ட GR சுவாமிநாதன் முன்னாடி விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வர்ற போது அவங்க என்ன சொல்றாருன்னா, அந்த ஜட்ஜ என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள அந்த தீபத்தூண்ல திருக்கார்த்திகை தீபத்தின் அன்று தீபத்தை ஏற்றலாம், திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து தான் இன்னைக்கு மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையின் தீர்ப்பு. அப்ப அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம், திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றலாம் அப்படின்றத இது அர்த்தமா கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் இப்ப அதுக்கு எந்தவித தடங்களும் இல்லை, எந்தவித எதிர்ப்பும் இல்லை. ஜட்ஜ்மெண்ட் படி திருக்கார்த்திகை தீபத்தை, அதாவது தீபத்தை தீபத்தூண்ல ஏற்றலாம், மலை உச்சியில இருக்க தீபத்தூண்ல ஏற்றலாம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு மட்டும்தான் வாசிக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பின் நகல் வந்தவுடன் அதுல என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஏன்னா நிறைய வாதங்கள் வைக்கப்பட்டன. இதுல நிறைய மனுதாரர், அது போக எதிர்மனுதாரர்கள், மனுதாரரே 2-3 பேர் இருந்தாங்க அதுல. அது போக எதிர்மனுதாரர்கள் நிறைய பேர் இம்ப்ளீட் ஆனாங்க.
இவங்க தரப்புலயே நமக்கு தெரிந்த அளவுலயே வந்து அதாவது முதல்ல திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் திருக்கோவில் தரப்புல இருந்து வழக்கறிஞர் வாதாடினாங்க. அதே மாதிரி அரசு தரப்புல இருந்து தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டோர்லாம் வாதாடினாங்க. கூடுதல் தலைமை வழக்கறிஞர்களும் வாதாடினாங்க. அரசு வழக்கறிஞர்களும் வாதாடி இருந்தாங்க. இதுல அது போக அந்த அறநிலையத்துறை சார்பா அந்த கவுன்சில்ஸும் அந்த வழக்கறிஞர்களும் வாதாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மனுதாரர் தரப்புல இருந்தும் பேசியிருந்தாங்க. வாதங்களை முன்வைத்தாங்க. அப்புறம் தர்கா தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஏன்னா அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தர்காவானது அந்த தர்காவின் இப்போ ஒரு 15 மீட்டர் தொலைவில் தான் இந்த தீபத்தூணானது இருக்கிறது. இந்த தீபத்தூண் வந்து தீபத்தூணே அல்ல. தீபத்தூண்ன்றது வந்து சர்வே கல், ஒரு அளவை செய்வதற்காக, அதாவது இடத்தை அளந்து பல காலத்துல இப்ப நம்ம காலத்துல கூட பார்த்தோம்னா ஒரு இடம்னா ஒரு சும்மா கிடக்கிற இடத்தை இது உங்களுக்கான இடம் அப்படின்னு சொல்லி அளந்து ஊன்ற அந்த அளவை கல்லு ஊன்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கல்லு தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆவணங்களும் முறையாக சமர்ப்பிக்கப்படவில்லை. இதுதான் இந்த கல், இது வருவாய் ஆவணங்கள்ல இது வந்து சர்வே கல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வந்து தீபத்தூண் தான். இத பழங்காலத்துல வந்து இது வந்து சித்தர்கள் அந்த மலையில வாழ்ந்திருக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்கு. அது புஸ்தகங்கள்ல இருக்கு. அந்த சித்தர்கள் வந்து இரவுல கூடியவங்க பேசிக்கிடுவாங்க. அந்த பேச்சுவார்த்தை அந்த சும்மா உட்காந்து பொழுதுபோக்காக பேசி கொண்டிருக்கும் பொழுதுதான் வெளிச்சத்துக்காக இதுல தீபம் ஏற்றி வச்சாங்க. அதுதான் இந்த தீபத்தூண் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதான் மலை உச்சியில ஏற்றப்பட்ட தீபத்தூண் அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து வாதங்களை முன் வச்சாங்க. இப்படி எல்லாம் பல்வேறு அதிரடியான விவாதங்கள்லாம் இந்த இதுல நடந்துச்சு. இதுல வந்து இந்த தீபத்தூண் இருக்கிற இடமே வந்து தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தெளிவுபடுத்துற வகையில தான் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. இந்த தீர்ப்புல வந்து அந்த தீபத்தூணை பத்தியும் சொல்லியிருக்காங்க. தீபத்தூண் வந்து தர்காவிற்கு சொந்தமா, அதாவது தேவஸ்தானம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் உள்ள அந்த தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்தில் தான் இருக்கிறது அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க. அது போக வந்து இந்த தர்காவை வந்து எதுவும் இடையூறு செஞ்சிடக்கூடாது, நீங்க தீபம் ஏற்றம்னு சொல்லி எதுவும் இடையூறு செஞ்சிடக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் செயல்கள் எல்லாம் நடக்கக்கூடாது. அது வந்து இந்த வட்டம் நடந்தது அரசின் முழு காரணம் தான், அரசால தான் நடந்துச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படின்ற உத்தரவை தான் இப்ப பிறப்பிச்சிருக்காங்க. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.